ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம மனோகர் இருந்துட்டு சேரன் கிட்ட நீங்கள் யாரும் நிலா கிட்ட சண்டை போட்ட மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. சோழனும் இன்னும் க்ளோஸாகவே நிலா கிட்ட பழகிட்டு இருக்காரு. அப்போ எதுக்காக நிலா இருந்துட்டு சோழனை டிவோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே சேரனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே பாருப்பா, என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தா நீ என்கிட்ட சொல்லப்பா. ஏற்கனவே நிலாவோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்துட்டு போயாச்சு. நிலா இந்த குடும்பத்தில் எல்லாரையும் ரொம்பவே உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன இடத்துல கூட நிலா அவங்க யாரையும் விட்டு கொடுத்து பேசினதே கிடையாது. வாயை திறந்தா நிலா உங்கள் குடும்பத்தை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கு. அதனால தான் நான் கேட்குறேன், நிலா எங்கே இருந்தாலையும் சந்தோஷமாக வாழட்டுமே. அதனால தான் நான் கேட்குறேன், முடிஞ்சா சோழனுக்கும் நிலாவுக்கும் இருக்கிற பிரச்சனையை நம்ம தீர்த்து வைப்போமே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, ஐயா உங்களை நம்பி தான் சார் நான் சொல்கிறேன். என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து கூட்டிகிட்டு வர சொல்லி தான் நிலா சொல்லிச்சு. ஆனால் வந்த இடத்துல நீங்கள் சோழனோட ஓடி வந்ததா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்ததுனால நிலாவை சென்னையில் எப்படியாவது வாழ வச்சணும்னு சொல்லிட்டு நம்ம சோழன் இருந்துட்டு நாங்கள் 2 பேரை லவ்வர்ஸ்ன்னு சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் போலீஸ்கார்கிட்ட இந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டிருந்தா அவங்களே சேர்த்து வச்சுருந்துருப்பாங்க. உங்ககிட்ட இருந்து அதுக்கப்புறம் நீங்களே நிலாவை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுட்டு இருந்துப்பீங்க. நிலா கிட்ட உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்ணதுனால தான் நிலா சோழன் மேலே கோவப்பட்டு டிவோர்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.